இப்ப திடீர்னு நீங்க வந்து விஜய் அவர்கள் கடவுள், விஜய் அவர்களை எதிர்த்து பேசினா நீங்களா செத்து போயிருவீங்களா? என்னது அழிஞ்சு போயிருவீங்களா? அழிஞ்சு போயிருவீர்கள் அப்படின்னு ஒரு மூட கருத்தை சொல்கிறீர்கள் என்றால் இந்த இடத்துல தான் திமுக பெருசா வேலை பார்க்கணும். ஐயா வீரமணி ஒருத்தர் பெரியார் திடல் உட்காந்துட்டு இருக்காருல, பெரியாரை வச்சு சொத்து சேர்த்துட்டு இருக்காருல, அவர் இங்கதான் பேசணும். ஆனா இவங்கெல்லாம் யாருமே பேசாம சைலண்ட் ஆயிட்டாங்க. இவங்க இதை எதிர்த்து மூட நம்பிக்கையை வந்து நீ திருப்பியும் இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ள விதைக்கிறதுக்கு தான் வந்தீங்களா மிஸ்டர் விஜய் அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு அவரு போய் வீரமணிக்கு ஒரு சால்வையை போட்டோன்னா அவரும் சைலண்ட் ஆயிட்டாரு. இங்க முதல்வர் வீட்டுக்கு போய் இவர் ஒரு பொக்கையை கொடுத்து அவர் ஒரு பொக்கையை கொடுத்து சால்வையை திருப்பி திருப்பி போட்டோன்னா ஃபினிஷ் அப்படின்ட்டாங்க. அப்போ நீங்க இதெல்லாம் தான் வந்து திரும்பவும் வந்து கருணாநிதி மீது எனக்கு பெரிய விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டை வந்து சில இடங்கள்ல வந்து ஒரு மாடர்னான ஒரு தமிழ்நாடா சிந்தனையில் மாடர்னான ஒரு தமிழ்நாடா மாத்தினதுல அவரோட பங்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து இவங்க வந்து நீங்க சாமி கும்பிடுறதுங்கிறது வேற, பக்தி என்பது வேறு. நானும் சாமி கும்பிடுறேன், நானும் காலையில எல்லா விஷயங்களும் செய்யறேன். சரிங்களா? அவரவரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா நீங்க வந்து மூட நம்பிக்கையை திருப்பி உள்ள வந்து புதிக்கிறீங்களே. விஜய் கடவுள், அவரை எதிர்த்து பேசினால் இதெல்லாம் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து இதெல்லாம் யாருக்கு இதாகுது? ஜென்சிக்கு என்ன மாதிரி ஏஜ், இந்த மிடில் ஏஜ்ல இருக்கவன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவான். உங்க மாதிரி இந்த 20+ இருக்கவனும் சரி, அந்த 20க்கு முன்னாடி இந்த 18ல ஓட்டு போட்டான்ல, ஃபர்ஸ்ட் கொண்டு போய் குத்தினான்ல, இப்ப அவன்லாம் என்ன பண்ணுவான்? நானும் விஜயனா மாதிரி சிவப்பு கயிறு கட்டிக்கிறேன், நானும் எங்க விஜயனா, அவன் பாஷையில அது விஜயனா தான் இல்லையா? அப்ப விஜய் அவருக்கு முதல்வன்லாம் கிடையாது, விஜயனா தான். விஜயனா மாதிரி நானும் அரகஜா வச்சுக்கிட்டேன்னா எக்ஸாமு படிக்காமே நான் போய் பாஸ் ஆகிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி இல்லை. இது வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கைங்க தான் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இந்த ஜோசியரோட பங்கு